இப்போதைக்கு புனையன் சார், நீங்க வந்து கிட்டத்தட்ட இந்த அண்ணா காலத்துல இருந்தே வந்து இந்த அரசியல் இருக்கிறீங்க. இந்த அதிமுக வந்து ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரோம். இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? யாராலும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட உன்னத தலைமைதான் தன்னிகரற்ற தலைமையாக எடப்பாடியார் தலைமை இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். எங்களை உருவாக்கிய புரட்சி தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. இந்த பேட்டி ஒரு உதாசீனப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பேட்டி என்பதை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஆமா, இப்படியே நீ ரோட்ல நடந்து போனீங்கன்னா லாரியில அநியாயமா அடிபட்டுலடா செத்து போவ. பேப்பல அறிவில்ல உனக்கு? சோறு திங்கிறியா? சோத்த விட்டு வேற எதுவும் திங்கிறியா? புரட்சி தலைவருக்கு நிகராக, பொன்மன செல்விக்கு நிகராக அற்புதமாக ஆட்சி புரிந்த எடப்பாடியார் அவனுக்கு கிடைக்காதடா, டார்க்கல்ல அழக்கூடாதா நண்பா. நண்பா, நீ ஓத்துல போல வாச்சிட்டப்பா. யாரு என்னடா பண்றீங்க?